மதுக்கரை அரசு மேல்நிலைப் பள்ளியில் முப்பெரும் விழா. பள்ளியின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றிய புரவலர்களுக்கு பாராட்டு. கோவை மாவட்டம் மதுக்கரை அரசு மேல்நிலைப் பள்ளியில் பெற்றோர் ஆசிரியர் கழகம் மற்றும் முன்னாள் மாணவர்கள் சார்பில் விளையாட்டுப் போட்டிகள், பரிசளிப்பு விழா, பள்ளி புரவலர்களை பாராட்டும் விழா, இலக்கிய மன்ற நிறைவு விழா ஆகிய முப்பெரும் விழா பிப்ரவரி 20 அன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஷகிலா வரவேற்புரை வழங்கினார். பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் சிவராஜ் இந்நிகழ்விற்கு தலைமை தாங்கினார். இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற சென்னை மூத்த வழக்கறிஞர் சி. முத்துசாமி அரசு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டுக்களை தெரிவித்தார். பள்ளி மேலாண்மை குழு நிர்வாகியும் கல்வியாளருமான சாலம் பாஷா மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டுக்களை தெரிவித்தார். இந்நிகழ்வின் போது பல்வேறு வகையில் உதவிகரமாக திகழ்ந்து பள்ளியின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றிய புரவலர்கள் வழக்கறிஞர் சி. முத்துசாமி, குமாரவேலு, சாலம் பாஷா, கமலம், கிருஷ்ணசாமி, விஷ்ணுகுமார், சுகந்த், பாரதி, கணேஷ், நாகேந்திரகுமார், கார்த்திகேயன், சண்முகசுந்தரம், கனகாசல கவுண்டர் ஆகிய புரவலர்களை பாராட்டி சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. அரசு மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியராக நான் பணிபுரிந்து வருகிறேன். இந்த பள்ளியை பொறுத்த வரைக்கும் பாரம்பரியமான பள்ளி, நிறைய கட்டடங்கள், வேலைகள் எல்லாமே நம்ம முன்னாள் மாணவர்களும், ஊர் பெரியவர்கள், பெற்றோர் ஆசிரியர் கழகம் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு நிறைய பண்ணியிருக்காங்க. புரவலர்களை பொறுத்த வரைக்கும் LNT முழுவதுமாக நமக்கு பூச்சி வேலை 2-3 பில்டிங் எடுத்துகிட்டு பூச்சி வேலை, வெல்டிங், பெயிண்டிங் எல்லாமே பண்ணியிருக்காங்க. மற்றபடி பார்த்தோம்னா நம்ம ஊர் பெரியவர்கள், PTA, SMC எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 11 லட்சம் செலவில் நமக்கு பொருள்களும் லேபர் எல்லாமே வழங்கி கழிப்பறை வசதியும் பள்ளி கட்டமைப்பு வசதி முழுவதுமாக மாற்றியிருக்காங்க. நிகழ்ச்சியின் இறுதியில் பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் விஜயபாமா நன்றியுரை வழங்கினார். இந்நிகழ்வில் பள்ளியின் புரவலர்கள், மக்கள் பிரதிநிதிகள், பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினர், மாணவ மாணவியர்கள், பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நான் முத்துசாமி, ஈச்சனாரி, எங்களுடைய கோவை மாவட்டத்தில் ஈச்சனாரி எங்கள் ஊர். நாங்கள் இந்த பள்ளியில் மதுக்கரை கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நாங்கள் 1971 76 வரைக்கும் படித்தோம். இன்று இந்த முன்னாள் மாணவர்கள் சார்பிலும் நிறைய பேர் இங்கே பழைய மாணவர்கள், நிறைய இங்கே இண்டஸ்ட்ரி வச்சுருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து நிறைய சேவைகள் பண்ணியிருக்காங்க இந்த பள்ளிக்கு. இது முப்பெரும் விழா, அதாவது ஆண்டு விழா, இலக்கிய விழா, ஸ்போர்ட்ஸ் விழா அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் பரிசுகள் வழங்கும் விழா நடந்துகிட்ருக்கு. இந்த முன்னாள் மாணவர்கள் நாங்கள் 20 வருஷத்துக்கு முன்னால் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு வாங்குறவங்களுக்கு ஒரு ஜனநாயக தூண்கள்னு ஒரு அமைப்பு இங்கே இருக்குது. அதில் எங்கள் டீச்சர் வாத்தியார் இருக்கார் கிருஷ்ணசாமி, அந்த மாதிரி இங்கே இருக்கவங்களாம் சேர்ந்து ஒரு அமைப்பு ஏற்படுத்தி அதன் மூலமாக ஒரு 25,000 ரூபா ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு பண்ணுறவங்களுக்கு நாங்கள் ஊக்கத்தொகையாக அரசு பள்ளியில் படித்தவங்களுக்கு, இந்த ஸ்கூலில் படித்தவங்களுக்கு ஆரம்பித்தோம். இது இப்போ 3 லட்சத்தில் நிற்கிது. இந்த 3 லட்சம் இந்த பள்ளிக்கு மட்டுமல்ல, இப்போ பக்கத்தில் உள்ள மரப்பாலம், மதுக்கரை ஒன்றியத்தில் உள்ள எல்லா பள்ளியும், மலுமிச்சம்பட்டி, ஒத்தக்கால் மண்டபம், அந்த பள்ளியில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படித்த மாணவர்களுக்கு, ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு வந்தவங்களுக்கு பள்ளி உதவித்தொகை 20 வருஷமாக ஜூலை 15 அன்று காமராஜர் பிறந்தநாள் விழாவில் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அப்போ அதுபோக இந்த பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் நிறைய பேர் இங்கே இந்த சேவை நிறைய இந்த பள்ளிக்கு தேவையான கட்டடங்கள் அதெல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த பள்ளிக்கு கண்டிப்பாக எங்கள் முன்னாள் மாணவர்கள் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு தேவையோ கண்டிப்பாக நாங்கள் செய்யறதுக்கு தயாராக இருக்கோம். ஏன்னா இந்த பள்ளியினாலே தான் நாங்கள் இந்த அளவுக்கு உயர்ந்தது. நான் இங்கே முடிச்சுட்டு எல்லாமே கவர்மெண்ட்டு தான், பஞ்சாயத்து பள்ளியில் படித்து, கவர்மெண்ட்டு ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்து, கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் படித்து, கோயம்புத்தூர் லா காலேஜ் கவர்மெண்ட் லா காலேஜில் படித்து தான் நான் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கேன். நான் வக்கீலை மட்டும் இல்லை, நிறைய தொழில் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இங்கே நிறைய எனக்கு இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்குது. அதை நான் டெவலப் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் அதில் வர்ற பணத்தில் ஒரு பங்கு ஏதோ ஒரு சேவை செய்யலான்ட்டு நான் செய்கிறேன். அதனால் இந்த பள்ளிக்கு இன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த பள்ளியில் நான் கலந்துட்டு இந்த மாதிரி பண்ணதுக்கு இது கண்டிப்பாக தொடரும்.